அவங்களுடைய கூட்டணி கட்சிகளோட நாடாளுமன்ற தேர்தலுக்கான கூட்டணி பேச்சுவார்த்தை அல்லது அவங்களை சந்திச்சு பேசுறது இது மாதிரியான நாடாளுமன்ற தேர்தலுக்கான விஷயங்களை முன்னெடுத்துட்டு இருக்காங்க. யார் யாருக்கு எவ்வளவு சீட்டு அப்படின்றத அவங்க முன்கூட்டியே இப்பவே பிரிச்சு அதுக்கான பணிகளை தொடங்குற மாதிரி சொல்றாங்க. இன்னும் அதிமுக பொறுத்தளவுல இன்னும் யார் யாரு கூட்டணி என்னென்ன பணிகளை செய்யப்படும் அப்படின்றது எதுவுமே செய்யப்படல அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. இல்லைங்க, இப்போ ஏப்ரல் மேல தான் எலெக்ஷன் டியூ, இன்னும் டைம் இருக்கு. அதனால அப்ராப்ரியேட் டைம்ல உங்களுக்கு கண்டிப்பா தெரிய வரும். அதனால அரசியலை பொறுத்தவரை சரி சரிதானா, எதுவும் நிரந்தரம் இல்லை. அதனால இன்னைக்கு அவங்க பேசின்னு இருக்காங்கிறதுனால அப்படியே கூட்டணி பொறுத்தவரை அப்படியே உறுதின்னு சொல்ல முடியாது. அதனால எத்தனை பேர் கரண்ட் வராங்கன்றது நெருக்கு போக போக தான் அது தெரிய வரும். அதனால லெட்ஸ் வெயிட் அண்ட் சி, அவ்வளவுதான், டைம் இருக்கு. அதனால இப்ப நம்ம பூச்சா சொன்னது மாதிரி கண்டிப்பா ஒரு மெகா கூட்டணி அமைக்கிறதுக்குண்டான எல்லா முயற்சியும் கட்சி எடுத்துட்டு இருக்கு. அதுக்குண்டான முயற்சியை தான் நாங்க யாரையும் தேடி போக அவசியம் இல்லை. செல்வ பிறந்தவர் சொல்றாரு டெல்லியில இவர் பக்கத்துல இந்த மாதிரி பேசுறதுக்கு, நாங்க யாரும் தேடி போக வேண்டிய அவசியம் கிடையாது. பெரிய கட்சி, மிகப்பெரிய இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கி அம்மா கட்டி காத்த இயக்கம் இன்றைக்கான எடப்பாடி தலைமையில் வழிநடத்தப்படுது. இந்த இயக்கம் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டை ஆளணும். இந்த இயக்கம் தான் ரெட்டையில தான் 40 தொகுதியில் வெற்றி பெறும் சொல்லி தமிழ்நாட்டு மக்கள் ஒட்டுமொத்த உறுதி. அப்படி இருக்கும்போது டெஃபினட்டா அந்த எலெக்ஷன் நெருங்கும் போது அந்த கிரவுண்ட் ரியாலிட்டி அவங்க கூட்டணிக்கு தெரியும். அவங்க நினைப்பாங்க கண்டிப்பா இனிமே இந்த கூட்டணி இருந்தா வேஸ்ட், அதாவது திமுக கூட்டணி இருந்தா வேஸ்ட், அங்க போனாலும் அது ஒரு இடம் 2 இடம் நமக்கு ஜெயிச்சு ஒரு பாராளுமன்றத்துக்கு போலாம் அப்படின்ற எண்ணம் கண்டிப்பா வரும். வரும்போது எல்லாம் எங்களை நோக்கி வருவாங்க. அந்த ஒரு காட்சியை நீங்க காணதான் போறீங்க. அதனால அவர் செல்வ பிறந்தவர் நாங்க யாரும் போய் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒரு தவறான கருத்தை சொன்னதை அதை மறுக்கிறாங்க. இப்போ நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது சில கட்சிகள் ஆளுங்கட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய செயல்பாடுகள் யாருமே இல்லாம இப்ப என்ன, இப்போ எலெக்ஷன் கமிஷன் நோட்டிபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களா? நான் கேட்கிறேன். அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. இல்ல எத்தனை பேர் எங்ககிட்ட பேசுறான்னு நான் சொல்ல முடியுமா? நானு என்கிட்ட பேசிட்டு தானே இருக்காங்க. ஆமா, அதெல்லாம் நான் சொல்ல முடியுமா? அதெல்லாம் சொல்ல முடியாது. அதெல்லாம் டைம் இருக்கு. அந்த உரிய நேரத்துல கண்டிப்பா அது தெரிய வரும். ரொம்ப மகிழ்ச்சி. சனியை விட்டுதுறான்னு நினைக்கலாம். சனியை விட்டுதுரா, 7.5 சனி விட்டுதுறான்னு நினைக்கலாம். பிடிச்சிருந்த சனி விட்டுது. ரொம்ப சந்தோஷம். புதிய கட்சி ஆரம்பிக்க அவருக்கு என்னோட வாழ்த்துக்கள் சொல்லிடுறாங்க. இப்ப இருக்கிற முதலமைச்சர் எங்க போய் பார்த்தாரு அவரு? சொல்லுங்க. சும்மா மேல நின்று ஒரு 1 or 2 டேஸ்ல இன்டர்வியூ கொடுத்துட்டு போயிட்டாரு அவரு. சரி, அமைச்சர்கள் போனாங்களா? அமைச்சர்கள் எம்எல்ஏஸ் போனாங்களா? உள்ளாட்சி போய் போனாங்களா? போன இடங்கள்லாம் மக்கள் விரட்டி தோத்துறாங்க. இப்ப இந்த ஸ்லம்முக்கு வர சொல்லுங்க. யாரு மேயரையோ இல்லைன்னா ஒரு அமைச்சரையோ. இப்ப நாங்களாம் தைரியமா நிவாரணம் கொடுத்துட்டு போறோம். மக்களும் சந்தோஷப்பட்டு இருக்காங்க. இந்த டிவிஷனுக்கு கவுன்சிலர் வந்தாரான்னு கேளுங்க. கவுன்சிலர் வரல. இந்த டிவிஷன் விரட்டி வச்சுட்டாங்க. உள்ள வர முடியாது. இப்ப இதே நிலைமை தான் 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன் போது ஓட்டு கேட்க போக முடியாது. திமுக பொறுத்தவரை மக்களை செஞ்சு ஓட்டு கேட்க போக முடியாது. இல்லங்க, இப்போ ஒரு மத்திய அரசுகிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் தராங்க. மத்திய அரசு கிட்ட மத்திய அரசுகிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் தராங்க. அதாவது இந்த 4 மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு எல்லா மாவட்டங்களும் பாதிப்புன்னு. எல்லா மாவட்டங்களும் பாதிப்புனா எல்லா ரேஷன் கார்டு தானே கொடுக்கணும். அதை விட்டுட்டு அப்போ சென்னையை தவிர்த்து சில மாவட்டங்கள்ல சில வருவாய் மாவட்டங்கள்னு சொல்லி ஏன் சொல்றீங்க நீங்க? அப்ப கான்ட்ராரி தானே. மத்திய அரசு சொல்றது ஒண்ணு. மத்திய அரசு சொன்ன ஸ்டேட்மெண்ட் படி எல்லா கார்டுக்கும் கொடுத்துருங்க உணவு பங்கீட்டாட்டுக்கு. அதுல என்ன, அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது இன்கம் டேக்ஸ் கட்டுறவங்க இதுலயே எத்தனை பேர் நீங்க ஒரு 40,000, 50,000, 25,000, 30,000 வாங்குவீங்க.
சரி, நீங்கள் வந்து அந்த கம்பெனியில் வேலை செய்யறதுனால, ஊடகத்தில் வேலை செய்யறதுனால உங்களுக்கு ப்ராவிடென்ட் ஃபண்ட்லேருந்து அந்த டேக்ஸ் ரிடக்ஷன் இருக்கும். நீங்கள் டேக்ஸ் ரிடக்ஷன் பார்த்தா ஒரு 2000 3000 கட்டுவீங்க. நீங்களும் இன்கம் டேக்ஸ் அசஸ் தான். அப்போ உங்களுக்கும் வந்து அந்த இது கிடையாதா? உங்களுக்கு இழப்பு இல்லையா? அதான் சொல்கிறோம், எல்லாருக்கும் கொடுங்கன்ட்டுன்னு. அதை வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து என்னன்னா அப்ளிகேஷன் கொடுக்கணுமா, அதுக்கப்புறம் ஃபீல்டு வெரிஃபிகேஷன் வருவாங்களா, அதை வெரிஃபை பண்ணிட்ட பிறகு தான் தருவாங்கண்ணா. அப்ளிகேஷன் போடுறதுக்கு ஒரு நாள், உங்கள் ஃபீல்டு வெரிஃபிகேஷன் வர்றது என்னைக்கு வராங்க, இன்னைக்கு கொடுத்து நாளைக்கு வராங்க, நாளன்னைக்கு வராங்கன்னா லீவை போட்டு வேலைக்கு போகிறத விட்டுட்டு வீட்டில் வந்து வருவாங்களான்னு காத்துன்னு இருக்கணும். அது ஒரு பக்கம். 6000 ரூபான்றது ஒரு 12,000 ரூபா கொடுக்கலாம். அதான் நீ கேட்டு கேட்கலாம். 6000 ரூபாய் ஒரு 12,000 ரூபா கொடுக்கலாம். அதான் நம்ம பொதுச்செயலாளர் சொன்னார், 12,000 ரூபா கொடுங்க. இழப்பு அதிகம், வாழ்வாதாரம் போச்சு. ஒரு 12,000 ரூபா கொடுத்தோம்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஓரளவு கொஞ்சம் வந்து இப்போ ஒரு இந்த வீடெல்லாம் நீங்கள் பாருங்க, எல்லாமே கிட்டத்தட்ட 5 அடி 4 அடி தண்ணி இருந்தது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிவி போச்சு, ஃப்ரிட்ஜு போச்சு, வாஷிங் மிஷின் போச்சு. இப்போ காமன் இதெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு வசதி படைச்சது தான் யூஸ் பண்ணுறது இல்லை. இப்போ எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. அது மாதிரி இப்போ வந்து எல்லாமே வந்து துணிமணி எல்லாமே போயிடுச்சு. அதோட லாஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் 40,000 ரூபாய் 25,000 ரூபாய் அது மேலே தான் இருக்கும். அதனால் என்னமோ சொத்தை எழுதி வச்சிட்டா மாதிரி இதில் வந்து சக்கராட்டை கொடுக்குறவங்களுக்கு கிடையாது, சக்கராட்டை வச்சவங்களுக்கு கிடையாது, இன்கம் டேக்ஸ் கிடையாது, அரசு ஊழியர் கிடையாது, எல்லா அப்ளிகேஷன் கொடுன்னு ஒரு சும்மா நாமத்தை போட்டு அதை முடிச்சிட்டாங்க. அது சரி, பெருங்குளத்தில் என்ன நடக்குது இன்னைக்கு? என்ன ஆக்சுவலாக கவர்மெண்ட் ஆர்டர் வீடு வீடாக போய் டோக்கன் கொடுக்கணும். வீடு வீடாக கொடுத்தாங்க டோக்கனு. அதே எல்லாம் கேளுங்க, வீடு வீடாக போய் யாரும் டோக்கன் கொடுக்கல. இப்போ கடையை வந்து உணவு பங்கிட்டாட்டு கடையை வந்து சாத்திட்டாங்க. அவங்களே வந்து வேலை வாங்கலை. கட்சிக்காரங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு பூங்கா, அதே போல் கட்சிக்காரங்க வீடு, அவங்கள அங்கே வர வச்சுட்டு அலைகளையை வச்சுட்டு இப்போ டோக்கன் வாங்குறதுக்கே அலைகளையை வச்சு ஒரு பெரிய கஷ்டத்துக்கு மக்கள் ஆகிட்டுருக்காங்க. பெருங்குளத்தில் பெரிய பிரச்சனை இருக்குது. பெருங்குளத்தில் மட்டும் இல்லை, வட சென்னை, தென் சென்னை எல்லா மாவட்டங்களையும் இந்த பிரச்சனை இருக்குது. அழகாக வந்து பேங்க்கில் அனுப்பிச்சிட்டு இருந்தா அவங்கவுங்க எடுத்துப்பாங்க பணத்தை. இதை வந்து 6000 ரூபாய் வாங்குறதுக்குள்ள அவன் வந்து படாத பாடு பட வேண்டியது இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய கஷ்டம். வேலை வட்டியை விட்டுட்டு இந்த 6000 ரூபாய் வாங்குறதுக்கு, டோக்கன் வாங்குறதுக்கு ஒரு 2-3 நாள் போனோம், பணத்தை வாங்குறதுக்கு 2-3 நாள் போனோம். இப்போ அந்த நீதிமன்றம் அந்த வரையறையே நெறிமுறையே வந்து இன்னைக்கு மீற அளவுக்கு இன்னைக்கு வீடு விட யாரும் போய் டோக்கன் கொடுக்கல. இன்னைக்கு ஜியோவே என்ன சொல்லுது, வீடு விடா போய் கொடுக்கணுது. ஆனால் வீடு விடா போய் கொடுக்காம இன்னைக்கு வந்து எல்லாரையும் வந்து பட்டியல் அடைக்கிற மாதிரி அங்கங்கே வர சொல்லி அடைச்சிட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க டோக்கன் வாங்குறதுக்கே பெரிய தள்ளு முள்ளு, பெரிய சிரமத்தை இன்னைக்கு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் இன்னைக்கு வந்து அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு போதும் பாப்பா, இல்ல அவங்களுக்கும் கொடுக்கணும். இப்ப நிறைய பேர் ரேஷன் கார்டு இல்ல, அவங்க பாதிக்கல, அவங்க பாதிக்கல. இதுல என்ன, இப்ப நாங்களாம் அப்படியே பார்த்து கொடுத்தோம். அதான் ரேஷன் கார்டா இல்ல. இப்ப ரேஷன் கார்டு தண்ணியில் அடிச்சுட்டு போறது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ரேஷன் கார்டு இல்லாதவங்க கூட பாதிப்பு இருந்தா கண்டிப்பா கொடுக்கணும் அவங்களுக்கு. அதான் ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா எல்லோருக்கும் ரேஷன் கார்டு வந்து நிறைய பேர் கொடுக்கல. இந்த கவர்மெண்ட் கொடுக்காத பட்சத்தில் வந்து அவங்களுக்கும் கொடுக்கறது தான் ஒரு சிறந்த வழி. அது அதில் அவங்களுக்கு கொடுப்பாங்கன்னு தெரியாது. அது வந்து அவங்களும் ஏமாத்திடுவாங்க அரசு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.